ஐந்து கரத்தினை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. முதல் கடவுளான விநாயக பெருமானை வணங்கி அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன். அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, குரு வக்ர நிவர்த்தி பெயர்ச்சி. இந்த குரு பகவான் பாத்தீங்க அப்படின்னா, அதாவது தனுசு ராசிக்கும் மேச ராசி மீன ராசிக்கும் உள்ள அதிபதி. அவர் பாத்தீங்க அப்படின்னா மேச வீட்டுல ஒரு வருட காலம் பயணம் செஞ்சுட்டு இருக்காரு. அவர் இது வரைக்கும் வக்ரத்துல இருந்தார். வக்ரத்துல இருந்து யாராருக்கு நல்லது கெட்டது, இந்த 12 ராசிகள்லையுமே இந்த ஒரு குரு பகவானாகப்பட்டது வக்ர நிவர்த்தி ஆகிறார். இப்ப இது வரைக்கும் வக்ரத்துல இருந்த குரு பகவான் இப்ப வக்ர நிவர்த்தி ஆகும் பொழுது இந்த 12 ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா, இந்த குரு வக்ர நிவர்த்தி பயிற்சி எப்ப அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது மார்கழி மாசம் 15ஆம் தேதி 31/12/2023 ஞாயிற்றுக்கிழமை காலையில 7:07 பாத்தீங்க அப்படின்னா நிவர்த்தி ஆகிறார். அவர் நிவர்த்தி ஆகி இந்த குரு இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலன் அதிகம். குரு பார்த்தால் கோடி நன்மை. அவருடைய பார்வைங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 1, 5, 9. அப்ப இந்த எந்தெந்த ராசிக்கு எப்படி அள்ளி கொடுக்க போறாருங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா, இந்த கிரகங்களினுடைய நிலை, அந்த வக்ர நிவர்த்தி ஆகும்போது கிரகங்களினுடைய நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். தனுசு லக்கணம் பூராட நட்சத்திரத்துல பாத்தீங்க அப்படின்னா லக்கணம் விழுகுது. சூரியன் பாத்தீங்க அப்படின்னா தனுசுலயே பூராடம் 1ஆம் பாதத்துல விழுகுது. சந்திரன் பாத்தீங்க அப்படின்னா எந்த ராசிலனா சிம்ம ராசி மக நட்சத்திரத்துல ராசியில வருது. செவ்வாய் தனுசுல வருது மூல நட்சத்திரத்துல. புதன் பாத்தீங்க அப்படின்னா விருச்சிக ராசியில கேட்டை நட்சத்திரம் சுயசாரத்திலேயே புதன் பகவான் நிற்கிறாரு. குரு பாத்தீங்க அப்படின்னா மேசத்துல அஸ்வினி 4ஆம் பாதத்துல நிற்கிறாரு. சுக்கிரன் விருச்சகத்துல செவ்வாயுடைய வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா அனுஷ நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல இருக்காரு. சனி பகவான் கும்பராசியில ராகுடைய சாரத்துல சதய நட்சத்திரத்துல அவர் பயணம் செய்கிறாரு. ராகு இப்பதான் அவர் பெயர்ச்சி ஆகி மீன ராசியில அவர் ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல அவர் பயணம் செய்கிறாரு. கேது பாத்தீங்க அப்படின்னா கன்னி ராசியில சித்திரை நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல அவர் பயணம் செய்கிறாரு. இப்ப இந்த கிரகங்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய வக்ர நிவர்த்தி பெயர்ச்சியானது எப்படிப்பட்ட பலனை கொடுக்குது இந்த 12 ராசிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விரிவா பார்க்க போறோம். என்றும் இளமை தோற்றத்தை கொண்ட கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி பெயர்ச்சியானது இவ்வளவு நாள் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 12ஆம் இடம், உங்களுடைய 2ஆம் இடம், உங்களுடைய 4ஆம் இடத்தை குரு பகவான் வக்ரம் பெற்று பார்த்துக்கிட்டு இருந்தார். வக்ரம் பெற்று பார்த்த காலங்கள் உங்களுக்கே கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், என்ன நடந்துச்சு என்ன நடக்குதுங்கிறது. இப்ப குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகி உங்களுடைய 12ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அவர் நல்ல நிலையில பார்க்கும் பொழுது குரு பார்த்தால் கோடி நன்மை, இந்த விஷயம் நடந்தே தீரும். கன்னிராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான் இருந்தார். இவ்வளவு நாள் கேது பகவான் இருந்த காலங்கள் 1.5 வருஷ காலங்கள். இந்த 1.5 வருஷமும் பிரம்மாண்டமா நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த கூட சுருக்குறது அவருடைய வேலை, கேதுவுடைய வேலை. அப்ப அந்த கேது பகவான் 2ஆம் இடத்துல இருந்ததுனால ஒரு குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் எல்லாமே ஒரு சில பாதிப்புகள்ல இருந்திருக்க கூட ஒரு வாய்ப்பு உண்டு. அது எல்லாமே இன்னைக்கு மாறி குருவினுடைய பார்வையில நல்ல நிலையை அடைகிறாங்க. அப்படி அடையும் பொழுது இதுல நல்ல மாற்றமாவே இருக்கும். அது இல்லாம 2ஆம் இடத்துல இருந்த கேது பகவான் உங்களுடைய ராசிக்கே பெயர்ச்சியாகி அவர் இருக்காரு.
அவர் வந்து 1.5 வருஷ காலம் உங்களுடைய ராசியில் இருப்பார். ஆனால் உங்களுடைய குருவினுடைய பார்வை 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால தனம், வாக்கு, குடும்பம், வருமானம், படிப்பு, அவரவர் ஜாதகருடைய ஆண் பெண் யாராக இருந்தாலும் அவரவருடைய வயதுக்கு தகுந்தாற்போல் நல்லது கெட்டது எல்லாமே மாறும். படிக்கக்கூடிய குழந்தைகளா இருந்தா படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல கண்டிப்பாக முன்னேறும். படிப்புல வந்து இவ்வளவு நாள் வந்து மந்தமாவே இருந்துச்சு, படிப்பு என்னன்னே புரியல, ஒரு மெமரியே ஆகல அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைகளா இருந்தா கண்டிப்பாக நல்லா படிக்கும். பெரிய படிப்புல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் அந்த மாதிரி உள்ள நபர்கள் யாரா இருந்தாலுமே படிப்புல அரியரு அந்த மாதிரிலாம் ஒரு பின்தங்கின நிலையில இருக்கி அப்படின்னா குருவினுடைய பார்வை வந்து படுது அப்படின்னா கண்டிப்பாக முன்னேறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய 2ஆம் இடத்தை குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால ஒரு சில திருமணம் ஆகாத நபர்களுக்கு கண்டிப்பா திருமணம் ஆகும். குழந்தைகள் பேர் இல்லாதவர்களுக்கு ஒரு சிலவருக்கு குழந்தை பேர் உண்டாகும். குரு பார்க்கையில எந்த ஒரு வேலையுமே வந்து சுபமா தான் இருக்கும். எந்த வகையிலையும் குறைபாடுகள் இருந்துராது, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுடைய 12ஆம் இடத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அயனம், சயனம், போகம் சொல்லக்கூடிய இடத்த 5ஆம் பார்வையா பார்க்குறாரு. 5ஆம் பார்வைங்கிறது 5 அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம், குலதெய்வ ஸ்தானம், அதெல்லாம் நம்ம சொல்லுவோம், குழந்தைகள் ஸ்தானம். அப்போ கண்டிப்பாக அது நடந்தே தீரும். உங்களுடைய 2ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால, வாக்குஸ்தானத்தை நான் பார்க்கறதுனால படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல முன்னேறி போறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுலேயும் 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. டைரக்டான பார்வை இருக்கிறதுனால ப்ரமோஷன் சம்பந்தமா, பதவி உயர்வு சம்பந்தமா, அதுலேயும் வந்து சம்பள உயர்வுகள், டிரான்ஸ்ஃபர் ஆகி அதாவது ஒரு தேவைப்பட்ட இடத்துக்கு போகிறது, அது மூலியமா ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறது கண்டிப்பாக கிட்டும். ஒரு சில விஷயங்கள் இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா எல்லாருக்கும் நல்ல விஷயமாவே சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாலும் அது நடக்குமா? ஒரு சில தடை தாமதம் இருக்கும். எல்லாருக்கும் கெட்ட விஷயமாகவும் நடந்துடாது. அப்போ இதை பொறுத்தளவுக்கு அவரவருடைய விதியினுடைய அமைவை பொறுத்தே ஜாதகருக்கு நல்லது கெட்டதை தீர்மானிக்க முடியும். விதி ஜாதகத்தில் நல்லா இருக்கு அப்படின்னா எந்த விதமான குறைபாடு இருக்காது. லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் பார்த்தாலும் அவரை ஒண்ணுமே பண்ணாது. இல்லை லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ கெட்டு போயிட்டால் எத்தனை நல்ல கிரகங்கள் அவரை பார்த்தாலும் அவ்வளவா பலன் அளிக்காது. ஒவ்வொரு நேரத்தில் வந்து லக்னாதிபதி கெட்டு போயிடுச்சு அப்படின்னாலே வந்து இப்போ பிள்ளைகள்லாம் வந்து தத்து கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. தத்து கொடுக்க சொல்லி ஏன் சொல்கிறோம்? இப்போ பிள்ளைகளுடைய நிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா விரயஸ்தானத்தில் இருக்குது, சரியா இல்லை, குரு வக்ரத்தில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை வச்சுத்தான் பிள்ளைகளை தத்து கொடுக்கணும், கொடுக்க வேண்டாம் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த நிலையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு பகவான் பார்க்கும் போதும் அந்த ஒரு நிலை வந்து நல்லதாக தான் மாறும். எந்த விதமான குறைபாடுகள் இருக்காது. அதைத்தான் நம்ம குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்றதுக்கான காரணம். சரி, இந்த கன்னிராசியை பொறுத்தளவுக்கு எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய தோற்றம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வயசே ஆனாலும் அந்த மனசும் நினைப்பும் எப்பவும் இளமையாகவே இருக்கும். அந்த இளமையான ஒரு பேச்சு, நல்ல பேச்சு, கவர்ச்சியான பேச்சு, ஒரு நிதானமான பேச்சு, ஒரு நல்ல பேச்சிலே ஓரளவுக்கு நல்ல பேர் வாங்குவாங்க, அந்த மாதிரி உள்ளது. இந்த மாதிரி உள்ள நபர்களில் கன்னிராசினக்காரர்களும் ஒருத்தர். அப்போ உங்களுக்கு வந்து இந்த 12ஆம் இடத்தை குரு பகவான் 5ஆம் பார்வையா பார்ப்பதனால் வெளியூர், வெளிப்பயணங்கள், வெளிநாடு செல்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கைகூடும். அது இல்லாமல் உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பஸ்தானம், தனம், வாக்கு, குடும்பம், வருமானம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கைகூட வாய்ப்பு உண்டு. உங்களுடைய 4ஆம் இடத்தை குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்க்கறதுனால வீடு வாசல்கள், அதாவது பூர்வீகம் அப்படிங்கிற ஒரு வீடு, நான் இவ்வளோ நாள் வெளியிலேயே இருந்தேன், பூர்வீக வீடு வந்து எனக்கு பணமாவோ காசாவோ கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை பூர்வீக வீட்டில் சொத்து கிடைக்குமா, சொத்து சம்பந்தமாக நமக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டா, ரொம்ப பழமையான சொத்துக்கள் பிரிக்காமல் வைக்காமல் கிடக்கு, பிரிவினை உண்டாகுமா, பிரித்து நமக்கு தருவாங்களா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே கை கொடுக்கும். அப்போ அதன் மூலியமா கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புகள் கிடைச்சே தீரும். எந்த வகையிலையும் குறை இருக்காது. சரி,
இதில் வந்து நட்சத்திர ரீதியாக கொஞ்சம் பார்ப்போம். உத்திரம், அஸ்தம், சித்திரை 3 நட்சத்திரங்கள் உண்டு. இந்த உத்திர நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம். உங்களுக்கு 12ஆம் வீட்டு அதிபதி. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால, அந்த 10 அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம். தொழில் சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு கண்டிப்பாக கைகூடி வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. பயப்பட வேண்டாம். அதுவும் இல்லாமல் தொழிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தொழிலை டெவலப் பண்ணி 2வது ஒரு தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா அது எந்த வகையிலையும் கை கொடுக்கும். அதுவும் இல்லாமல் 4ஆம் இடம்ங்கிறதுனால வெளியூர், வெளிப்பயணம் அப்படியெல்லாம் போய் ஒரு தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா அது அதை விட அவங்களுக்கு கை கொடுக்க வாய்ப்பு உண்டு. எந்த வகையிலையும் ஒரு குறை நிறைகள் எல்லாமே நீக்கி ஒரு நல்ல நிலையாக ஏற்படுத்துறது குரு பகவானுடைய வேலை. ஏன்னா குரு பார்த்தால் கோடி நன்மை சொல்றதுக்கான காரணம் அதுதான். இந்த உத்திர நட்சத்திரக்காரர்கள் எப்பவுமே ஒரு தனித்தன்மை கொண்டவர்கள். அவங்களுக்கு கீழே வந்து ஒரு 10 நபர்களாலும் வேலை பார்க்கணும். ஒரு கோபம் உள்ளவர்களாக இருந்தாலும் குணமும் கொண்டவர்கள். எல்லாத்தையும் அனுசரித்து ஒரு அப்பா அப்படின்னா என்ன பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்பா அப்படின்னா எப்படி இருப்பார், ஒரு குடும்பத்தில் எப்படி இருப்பார், கண்டிக்க தகுந்தவராக இருப்பார். அதே பாசத்தை கொடுக்குறதும் அவர் தானே. அப்போ அந்த ஒரு குணங்கள் கொண்டவர்களாக இருப்பாங்க இந்த உத்திர நட்சத்திரக்காரர்கள். சரி, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹஸ்த நட்சத்திரம். ஹஸ்தம் அப்படிங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரம். இந்த கன்னி ராசியில் சந்திரனுடைய நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான நட்சத்திரம். அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இளமையான ஒரு தோற்றத்தை கொண்டவர்களாகவே இருப்பாங்க. அவங்களுடைய செயல்பாடு எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரமிக்கத்தக்கதாக இருக்கும். நல்ல பேர் வாங்கக்கூடியவர்கள். ஒரு சிலர் வந்து பாருங்க, இந்த கன்னி ராசி அப்படின்னாலே வந்து ஒரு கவர்ச்சியான ஒரு விஷயம் அப்படின்னு நிறையா பேர் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் ஒரு விஷயங்கள்னு சொல்லிடவே முடியாது. ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு சொல்ல, கிரகங்கள் எங்கெங்கே அமையுது, அவருடைய தோற்றம்னா லக்னாதிபதி எப்படி இருக்காரு, அதெல்லாம் வச்சு தான் ஒவ்வொரு விஷயங்களுமே கணக்கெடுக்க முடியும். அதுவும் இல்லாமல் இந்த ஹஸ்தம் அப்படிங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரன் வந்து எப்போவுமே வந்து ஒரு இளமையான தோற்றத்தை கொண்டவர். இந்திரன் அர்த்தம். அவருடைய ஆசைகள் எல்லாமே வந்து பிரம்மாண்டமாக இருக்கும். அதனால தான் அந்த ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 திருமணங்களோட பண்ணியிருப்பாங்க. அந்த 2 திருமணம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் வந்து நிறையா அந்த ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. அதுவும் அவரவர் விதியை பொறுத்து. நம்ம சொல்லக்கூடிய பலன் எல்லாமே பொதுவான பலன் தான். எல்லாரும் இப்படித்தான் இருப்பாங்க, இதுதான் நடக்கும் அப்படின்னு நான் சொல்லலை. அதாவது எல்லாருக்கும் இந்த விஷயங்கள் பொருந்தாது. ஏன் அப்படின்னா அவரவருடைய விதியினுடைய அமைப்புன்னு ஒன்று இருக்கு. விதியினுடைய அமைவை பொறுத்து நல்லது கெட்டது உண்டு. ஒரு சிலர் வாழ்நாள் ஃபுல்லாக நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன், எனக்கு எப்போ விடிவு காலம் வரும் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்கல்ல. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்தோஷத்தை நல்லா அனுபவிப்பாங்க. வாழ்க்கையில் மனிதனாக பிறந்ததுக்கான உண்டான ஒரு விஷயத்த எல்லாம் அனுபவிச்சுருவாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயங்களும் இருக்குது. அப்போ 2க்கும் உள்ள வித்தியாசம் நடக்கக்கூடிய தசாபுத்தி காலங்கள், கிரகங்கள் எங்கெங்கே அந்த அமையுது, அது இல்லாமல் விதி ஜாதகம் 3யுமே பயன்படுத்தித்தான் அவருடைய நிலை என்னங்கிறதையே நம்ம சொல்ல முடியும். அப்போ உங்களுக்கு இந்த ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த குரு வக்ர நிவர்த்தியானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு மாற்றம்னு சொல்லலாம். சரி, அடுத்து வந்து சித்திரை நட்சத்திரம். சித்திரை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாயுடைய நட்சத்திரம். செவ்வாயுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் வந்து இன்னைக்கு உங்களுக்காக 4ஆம் இடத்துல வந்து அவர் நீசமாகியிருக்காரு. 4ஆம் இடத்துல நீசமாக ஆனாலும் ஒரு சில பாதிப்புகள் இல்லாமல் நல்லா தான் இருக்காரு. ஏன்னா அவருடைய விதி ஜாதகத்தை பொறுத்து உண்மை நல்லது கெட்டது எல்லாமே நடக்கும். அதை நம்ம தடுக்கவும் முடியாது, எதை வகையிலையும் நிப்பாட்டவும் முடியாது. அப்போ இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து இந்த செவ்வாய் அஸ்தமனமாக இருக்கிறதுனால ஒரு சில தடை தாமதங்கள் ஏற்படுதுன்னா முருகனுடைய வழிபாடு தாராளமாக செய்யலாம். நீங்கள் முருகனுடைய வழிபாடு பண்ணும் பொழுது எந்த வகையிலும் குறைபாடுகள் இருக்காது. திருமண தடைகள் நீங்கும். எல்லாமே இந்த கலியுக வரதனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமான் தான். முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்யும் பொழுது எந்த விதமான தடை தாமதங்கள்லாம் நீங்கி நல்ல விதமான ஒரு மாற்றங்களே உருவாகும். பயப்பட வேண்டியதில்லை.
அப்போ அந்த சித்திரை நட்சத்திரம் 2 பாதங்கள் இந்த கன்னிராசியில் 2 பாதங்களாக இருந்தாலும் ஓரளவுக்கு குறை சொல்கிற அளவுக்கே இல்லை இந்த கன்னிராசியை பொறுத்தளவுக்கு. ஆனால் கேது பகவான் மட்டும்தான் அங்கே இருக்கார். அந்த பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இருந்தாலும் சுருங்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அது இல்லாமல் உங்களுடைய 12ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடம் இதெல்லாம் பார்க்கறதுனால, 4ஆம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்கறதுனால வண்டி வாகனங்கள் வந்து புதுசாக வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கூட கிடைக்கும்னு சொல்லலாம். அதுவும் இல்லாமல் பழைய வாகனங்களாக இருந்தாலும் ஒரு புனரமைப்பு பண்ணி ஓரளவுக்கு நல்ல மாற்றங்களுக்கு கொண்டுட்டு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த உத்திர நட்சத்திரம், ஹஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நட்சத்திரமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெவ்வேறு குணத்தை கொண்டிருக்கும். உத்திர நட்சத்திரம் அப்படிங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம், ஹஸ்த நட்சத்திரங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரம், இது வந்து சித்திரை நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாயுடைய நட்சத்திரம். அப்போ இந்த ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த கிரகங்களுடைய அமைப்பு, இந்த குரு வக்ர நிவர்த்தி பயிற்சியானது எப்படி எப்படி பலனை அளிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம ஜாதகத்தை பார்த்து தான் முடிவு பண்ண முடியும். ஒருத்தருக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி பயிற்சியானது சூப்பராக இருக்குன்னு சொல்லுவோம், ஆனால் அவருடைய வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்காது. உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லாததுக்கான காரணம் என்னான்னு நம்ம சொல்யூஷன் தேடணும். குரு அப்படிங்கிறது பொதுவான பலனத்தை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அதாவது இந்த விஷயம் 12 அப்படிங்கிறது அயனம், சயனம், போகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். அந்த 12ஆம் இடத்தையே குரு பார்க்குறாரு அப்படின்னா அசுபஸ்தானத்தை வந்து பார்க்குறதேங்கிறது வந்து குரு பார்த்தாலும் கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம்னு சொல்லக்கூடிய ஒரு நேர காலகட்டம் தான் இது. இந்த குரு வக்ர நிவர்த்தி பெயர்ச்சிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில மாதக்கோள்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நகர்ந்துட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அந்தந்த நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் எல்லாமே என்ன பலனை கொடுக்குதோ அதே பலனை இந்த மாசத்துல நகரக்கூடிய கிரகங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பலனை அப்படியே கொடுத்துரும். இது மாசத்துல ஒரு நாள் பயிற்சி ஆகி போகுது, அது வருஷத்துல ஒரு வாட்டி, ராகு இதெல்லாம் 1.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி. அவங்கெல்லாம் என்ன ஒரு கொடுக்க வேண்டிய விஷயத்த கிள்ளி கொடுக்குறாங்களோ அந்த விஷயத்த ஒரே மாசத்துல அள்ளி கொடுத்துருவாங்க. புதன், சூரியன், சுக்கிரன், செவ்வாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 45 நாள். இதெல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த குரு வக்ர நிவர்த்தி பயிற்சியானது சித்திரை, ஹஸ்தம், உத்திரம் 3 நட்சத்திரத்துக்குமே ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை உண்டு அப்படிங்கிறத சொல்லலாமே தவிர எந்த விதமான குறைபாடுகள் இருக்க வாய்ப்பே இல்லை. நன்றி, வணக்கம்.